ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் லாலிபாப் வீட்டில் எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் பீசஸை எடுத்துக்கலாம். கடையில் போய் இந்த மாதிரி லாலிபாப் சிக்கன் செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவு சிக்கனுக்கு ஒரு முட்டை போதும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த முட்டை உடச்சி ஊற்றுறதுனால சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுட் கலராக இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடான நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே அந்த போன் பீசஸ் வரைக்குமே நல்லா வெந்திருக்கும். நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பீசஸையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் போட்டதுனால மசாலா பிரியவே பிரியாது. எண்ணெய் எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி பிரிஞ்சால் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பேனில் நாம் அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஆனியனும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ஹாஃப் குக் பண்ணால் போதும். ஆனியனில் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக குக் பண்ணிங்கன்னா போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்குமே சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண கேப்சிகமும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணியும் நம்ம சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அது ட்ரை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயம் கேப்சிகம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா திக்காகும். இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்க்கும் போதே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பித்த உடனே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்காகி இந்த ஆனியன் கேப்சிகமோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா இந்த மாதிரி வரும்போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சிக்கன் பீசஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மெயினுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் எல்லா சிக்கன் பீசஸ்லையும் அந்த கார்ன்ஃப்ளவர் பட்டு அதில் அந்த ஆனியன் கேப்சிகம் ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் நல்லா போய் அந்த சிக்கன் பீசஸ் மேலெல்லாம் ஒட்டிக்கும். அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்காக ஒயிட் செசமி சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கும் போதே உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதுவே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா ஒரு பிளேட் லாலிபாப் ஆர்டர் பண்ணிங்கனாலே ஒரு 350 அபவ் தான் எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம வந்து அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால அது ஹெல்த்தியும் கூட. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.